ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து ராமேஸ்வரம் துறைமுகத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலா. சொல்லுங்க, போராட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்று இருக்காங்க? இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை சொல்லுங்க பாலா. நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்வளத்துறை அனுமதி பெற்று 432 படகுகளில் 1800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் 1800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் நேற்று பிற்பகல் 12 மணி அளவில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படை 3 கப்பல் 3 வாட்டர் ஸ்கூட்டரில் வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்துள்ளனர். அதன் பின் அவர்கள் இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இரவு சரியாக ஒரு 11 மணி அளவில் கச்சத்தீவுக்கும் இந்திய எல்லைக்கும் இடையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் ஆரோக்கிய குரூப்ஸ் என்பவருடைய படகில் கப்பலை கொண்டு மோதி சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் அங்கே அந்த படகு சேதமடைந்த படகில் இருந்த 5 மீனவர்களும் உடனடியாக ராமேஸ்வரத்துக்கு படகை மீட்டு கொண்டு வரும் பொழுது தனுஷ்குடிக்கும் சேது கால்வாய் திட்டம் தோண்டப்பட்ட இடத்துக்கும் இடையிலே அந்த படகு கடலில் பலத்த காற்றின் காரணமாக கடலில் முங்கியது. இதையடுத்து மீனவர்கள் சுமார் 1 மணி நேரம் கடலில் தத்தளித்ததுக்கு பின்பே சக மீனவர்கள் இவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சக மீனவர்கள் அந்த 5 மீனவர்களை மீட்டு தற்பொழுது இங்கே ராமேஸ்வரம் கொண்டு வந்துள்ளனர். கொண்டு வந்த மீனவர்கள் தெரிவிக்கும் பொழுது எங்களை கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் பாட்டிலை கொண்டு தாக்குதல் நடத்தியதாகவும் எங்கள் படகு மூழ்கிய பொழுதும் கூட இலங்கை கடற்படை காப்பாற்றவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து தற்பொழுது ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவ சங்க தலைவர்களிடம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மீனவர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ராமேஸ்வர துறைமுகத்தில் இலங்கை அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொடர்ந்து இலங்கை கடற்படையினுடைய தாக்குதல் மற்றும் சிறைபிடிப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள ஒரு 130க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கையினுடைய பல்வேறு துறைமுகங்கள் இருக்கின்றது. இது வரும் மழை காலத்துக்குள் மீட்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். இந்நிலையில் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பாரத பிரதமருக்கு இப்போ இலங்கையின் பிரதமர் வந்திருக்கும் பொழுது பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கும் பொழுதே மீனவர்கள் மீது தாக்குதலும் மீனவர்கள் படகுகள் சேதப்படுத்தி படகை மூழ்கடித்திருப்பதும் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தின் வழியாக மத்திய அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மத்திய அரசு கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது என மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதை முடித்து தற்பொழுது இந்த துறைமுகத்தின் அருகிலேயே மீனவ சங்க தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளது. இந்த முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுக்கு பின் இந்த அடுத்த கட்ட போராட்டங்கள் அறிவிக்கப்படும் என மீனவ சங்க தலைவர்கள் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ராமேஸ்வரம் துறைமுகத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலா வழங்க கேட்டோம்.